ஸோ அந்த கேப்ல வந்து ரொம்ப கஷ்டம் போச்சு ஃபேமிலி. நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பெரம்பூர்ல எங்கள் வீட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அது நடந்து போயிட்டு மங்களபுரத்தில் சசின்னு ஒரு ட்ரம்மர் இருப்பான், அவனை போய் பார்த்து அவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் காசு வாங்கிட்டு எத்ராஜ் காலேஜ் மேடம் இருப்பாங்க, அவங்கள போய் ஸ்பென்சர் பிளாசாவில் பார்த்து அப்போதான் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. இதை வச்சு வீட்டில் நீ ஒரு 3 நாளைக்கு ஓட்டுங்கிற மாதிரி. சோ அந்த காசை கொண்டு வந்து வீட்டுல நான் அப்படி ரன் பண்ணிட்டு போனது. டைம் சப்போர்ட்டிங் பார்ட்னர் தான், வேற லெவல் சப்போர்ட்டிங். எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வீட்டுல இருந்து கோல்டெல்லாம் எடுத்து ஆட்டை போட்டு வித்து கொடுத்தாங்க, மாட்டி விட்டு அந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம். ஸோ ஷீ சம்திங் எல்ஸ், விட்டுருங்களேன் அந்த டாபிக் வேணாம். அவங்க தான் எல்லாமே நீங்க பேசினப்பயே எனக்கு தெரிஞ்சுச்சு. எங்க இந்த பாயிண்ட் வந்து இப்போ நான் அதான் ஸ்பென்சர்ல போய் 10 ரூபாய் அவ்வளவு சப்போர்ட்டிங் காலேஜ் வாசல்ல அப்படி மீட் பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஓகே. சோ அந்த 10 வருஷமும் ஆனா வந்து வீட்ல டச்ல இருக்கீங்கன்னு தெரியுமா? இல்ல வந்து அப்பப்ப லைட்டா அப்படி டவுட் வரும், அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல பேஜர் இருக்கும். ஆமா. சோ நான் பிசிஓ பூத்ல போய் இவருக்கு பேஜருக்கு மெசேஜ் கொடுப்பேன், அவர் வந்து பூத்ல வந்து பேசுவாரு அங்க ஏரியால. சோ டெய்லி அந்த மாதிரி போன்ல பேசிப்போம். வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி. நான் என்ன சொல்றதுன்னா, இந்த டஃப்பான டைம்ல வந்து சரி நான் பேசாம சிங்கப்பூர் மலேசியாவுக்கு பாட போயிடுறேன் கான்ட்ராக்ட்ல ஒரு 6 மாசம், 5 years கஸ்டோ பார்ல பாடுறதுக்கு அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன்.